மாணவர்களே, மயங்கொலிகள் பாடத்தினுடைய மொழியை ஆழ்வு பகுதி பக்கம் 41 கேட்க பேசுக ரெண்டும் பார்த்துட்டோம். அடுத்த பகுதி சொல்ல கேட்டு எழுதுக. இந்த வார்த்தைகள் டிக்டேஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். பொறையுடைமை, ஆசாரக்கோவை, நந்தவனம், முத்தேன், தைத்திங்கள், தலைவாழை, மஞ்சு விரட்டு, மாமல்லன், ஆகாய கங்கை, மயங்கொலிகள். இந்த வார்த்தைகளில் மயங்கொலிகள் எதுவும் வராமல் அழகாக தெளிவாக எழுதுறதுக்கு படித்து வச்சுக்கிடுங்க. டிக்டேஷன் போடும்போது எழுத தெரியணும். அதுக்கு அடுத்த பகுதி பத்தியை படித்து வினாக்கள் அமைக்க. நான் படிக்கிறேன், அதுக்கு கீழே நம்ம வினாக்கள் அல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா கேள்வி கேட்போம், பதில் சொல்லணும். இப்போ நீங்களாகவே கேள்வி கேட்கணும். முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இந்த பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள செய்திகள் விடையாக வரும்படி நாம் சின்ன சின்ன கேள்விகளை கேட்கணும். எடுத்துக்காட்டாக, முதல், முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்னு ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ அதை குறைத்து நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். எடுத்துக்காட்டு பகுதியில் கொடுத்துருக்கு பாருங்கள். முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? இதற்கான பதில் தான் முதல் சென்டென்ஸு. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். இன்னும் நாம் கேட்கலாம், முகிலன் தாத்தா வீட்டிற்கு ஏன் சென்றான் அப்படின்னு கேட்கலாம். சரியா? அதற்கான விடையும் அந்த பகுதியில் இருக்குது. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். இதுக்கு அடுத்த சென்டென்ஸை படித்தோன்னா, அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அப்போ நாம் அதை வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். தாத்தா வீட்டில் இருந்த காளையின் பெயர் என்ன? கேள்வி கேட்கலாம். தாத்தா வீட்டில் இருந்த காளையின் பெயர் என்ன? இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம் பாருங்கள். சென்டென்ஸை படிச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்கணும். அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். அப்போ என்ன கேள்வி கேட்கலாம்? முகிலனின் வழக்கம் யாது கேட்கலாம். முகிலனின் வழக்கம் யாது அப்படின்னு கேட்கலாம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில். அப்போ இதை வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில்னா அது ஒரு கேள்வி கேட்கலாம். தோட்டம் எங்கே இருந்தது கேட்கலாம். தோட்டம் எங்கே இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். முகிலன் எவ்வாறு தாத்தாவுக்கு உதவுவான் அப்படி கேட்கலாம்ல. முகிலன் எவ்வாறு தாத்தாவுக்கு உதவுவான்? அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடுவான். முகிலன் யாரோடு பொங்கல் விழாவை கொண்டாடுவான்? இப்படி கொடுத்துருக்கிற செய்தியை வச்சு கேள்வி வினாக்கள் அமைக்கிறது ஒரு தரம். வினாக்கள் யார் அதிகமாக நல்லா நிறைய கேட்குறாங்களோ அவங்க தான் நல்ல புத்திசாலிகள் என்று சொல்லப்படுகின்றனர். இதற்கு அடுத்த பகுதி சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. 4 தொடர்கள் கொடுத்துருக்குது பாருங்கள். அதில் சரியான தொடர் எதுன்னு பார்க்கணும். 4ம் சரியில்லை, ஒன்று தான் சரி. 1, கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். இது சரியான தொடராக உங்களுக்கு தெரிகிறதா பாருங்கள். மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். இது சரியான தொடராக கண்டறிய வேண்டும். 3, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இது சரியான தொடரா? 4, மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். இது சரியான தொடரா? இந்த 4ல் சரியான தொடர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 3வது தொடர் சரியான தொடர். சரியா மாணவர்களே? இதற்கான பதில்களையும் உங்களுடைய நோட்டில் எழுதி நன்றாக படிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.